ஒவ்வொரு ஜாதி மாடும் எதுக்கு நம்ம இந்தியாவுல 15 ஜாதி மாடு இதுவரைக்கும் இறந்து போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இதோட பின்புலம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஜாதி மாடும் அழியறது நம்ம அழியறதுக்கு சமமானது. இதோட பின்புலம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்மள தள்ளப்போகுது. இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இந்தியாவுல இதுவரைக்கும் 15 ஜாதி மாடு அழிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்ன்ட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, அதுக்கு பேர் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சேனல் நம்மளுது தான். ஏன்னா, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதேமாரி யாருமே இந்த மாரி சேனல் ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்கு நம்பர் 1 சேனல் நான் சொல்றேன்னா, இதேமாரி நம்ம போடுற கன்டென்ட் மாரி இதுவரைக்கும் யாருமே போட்டதில்ல. நீங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுவரைக்கும் சென்சஸ்ல 15 ஜாதி மாடு தான் அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, இத தாண்டி இன்னும் அழிஞ்சிட்டு இருக்கு. நம்மளோட முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயிகளுக்கு அதிகமா முதுகெலும்பு என்னன்னா, இந்த ஆடு, மாடு தான். அத வச்சு தான் விவசாயமே பண்ணுவாங்க. முதலீடு பண்ணி விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா, இந்த நிலைமைக்கு ஆயிட்டு இருக்கு. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா ஃபியூச்சர்ல ஒரு 50, 60 வருஷத்துக்கு அப்புறம் ஆடு, மாடு எதுவுமே இருக்காது. நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு ஆயிடும். கண்டிப்பா இத நான் சொல்றேன். கண்டிப்பா இதேமாரி தான் ஆகும். இந்தியாவுல முதல் அழிந்து போன ஜாதி மாடு என்னன்னா, உம்பளச்சேரி மாடு சொல்லுவாங்க. அது உம்பளச்சேரி ஏரியில இருக்கு. அந்த ஏரியாவுல இருக்கனால உம்பளச்சேரி மாடு. இது டிராக்டர்லாம் அதிகமான காரணத்தினால இந்த மாடு அழிஞ்சு போயிடுச்சு. இந்தியாவிலே 2வது அழிஞ்சு போன மாடு காங்கேயம் மாடு. அதிக பேருக்கு தெரியும். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதியிலாம் இது அதிகமா இருக்கும். உழவு சமய தூக்குதல், பால் உற்பத்தி இது அதிகமா பயன்படுத்துவாங்க. 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில இந்த ஜாதி முற்றிலும் அழிந்து போயிடுச்சு. 20ஆம் நூற்றாண்டுல இந்த மாடுலாம் அழிஞ்சு போயிடுச்சு சுத்தமா. 3வது ஜாதி மாடு என்னன்னா, பெரியார் மாடு. சரிங்களா? இந்த மாடு கேரளா பகுதியில அமைஞ்சிருக்கு. கரையோர பகுதியில அமைஞ்சிருக்கும். இது 1970லயே இந்த மாடு முற்றிலும் அழிந்து விட்டது என்று சட்டப்பூர்வமா சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. 5வது காங்கேய மாடு. திருப்பூர், ஈரோடு பிரபலமான மாடு. மிகவும் வலிமையான உழவு மாடு இது. இது தற்போது பாதுகாப்பு முயற்சிலாம் அதிக பேர் இருக்காங்க. ஆனா பழைய காலத்து மாரி அந்த அளவு இல்ல. ஏதோ ஓரளவு முயற்சி பண்ணி பாதுகாத்துட்டு இருக்காங்க. 6வது மாடு வெஞ்சூர் மாடு. கேரளா மிக சிறிய ஜாதி மாடு. இந்த மாட பார்த்தாலே சின்னதாவே தெரியும். உலக சிறிய மாடு என்று அத சொல்லுவாங்க அதிக பேர் இந்த மாடு அதிகப்படியா குறைந்து கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாடு இருக்கு. சொல்லப்போனா ஒரு காலத்துல அழிவின் விளிம்புல இருந்த மாடு, இப்ப ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு. 7வது மாடு என்னன்னா, ஹெலிங்கார் மாடு. கர்நாடக பாரம்பரிய மாடு. இந்த போர் வீரருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாடு இது. இப்ப தற்போது எண்ணிக்கை சுத்தமா குறைஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த மாடு. 8வது ஒங்கோல் மாடு. ஆந்திர பிரதேசல இந்த மாடு இருக்கும். பல வெளிநாட்டு இனங்களுக்கு மூலமா இருந்தது இந்த மாடு. சாகிவால் மாடு. 9வது மாடு சாகிவால். பாகிஸ்தான், வட இந்தியா மாடு இருக்கும். அந்த ஸ்டேட்ல இருக்கும் அது. இது மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 30, 40 லிட்டர் பால் கறக்கும். பால் உற்பத்தி அதிகமானது. கலப்பு இனம் அதிகரிச்சனால இந்த மாடோட எண்ணிக்கை சுத்தமா குறைஞ்சிச்சு. ரெட் சிந்து 10வது மாடு பழமையான பால் மாடு. தற்போது மிகவும் குறைந்த அளவில் உள்ளது இந்த மாடு. ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப மோசமான நிலைமையில தான் இந்த மாடுலாம் இருக்கு. அதேமாரி சோழவந்தான் மாடு. அது தஞ்சாவூர் பக்கம், அந்த ஈரோடு பக்கம்லாம் அது மேக்ஸிமம் இருக்கும். 1, 2 அது சுத்தமா அழிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் பாண்டியன் மாடு. பாண்டியன் மாடுன்னு ஒண்ணு இருக்கும். அது சுத்தமா எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு இந்த மாடு. அதேமாரி உசிலம்பட்டி மாடு. உசிலம்பட்டினா உங்களுக்கே தெரியும். அந்த பக்கம் இருக்கிற உசிலம்பட்டி இருக்கிற மாடு, அந்த பக்கமும் அந்த ஜாதி மாடு சுத்தமா குறைஞ்சிட்டு இருக்கு. காணங்கோத்தான் மாடு. ராமநாதபுரம் பகுதியிலலாம் இருக்கு பாருங்க. காணங்கோத்தான். அந்த மாடு ஒரு சில அ தீவனம் இல்லாமலே அந்த மாடுலாம் சுத்தமா இறந்து போற நிலைமையில ஆயிடுச்சு. தீவனமே குடுக்காம, அதனாலேயே மாடு பராமரிக்க முடியாமலே அந்த மாடுலாம் ராமநாதபுரம் பக்கம்லாம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாடு. மேனூர் மாடு. நாகை மாவட்டம் அந்த பக்கம் பகுதியிலலாம் சுத்தமா இந்த மாடுலாம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் அதிக மாடு அதிக ஜாதி மாடு இறந்துட்டு போயிட்டே இருக்கு. இத பாதுகாக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்கு. அது எந்த அளவு நம்ம பாதுகாக்கிறோமோ, அந்த அளவு நமக்கு நல்லது. நம்ம நாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. எந்த அளவு நம்ம பாதுகாக்கிறோமோ, அந்த அளவு நம்ம நாட்டுக்கும், நம்ம வீட்டுக்கும் நல்லது. எந்த அளவு மாட நம்ம அழிக்கிறோமோ, அது நம்மளோட பிற்காலத்து நம்ம பேரன், பேத்தி அவங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமைய நம்ம உருவாக்கி குடுப்போம். ஏற்கனவே நம்ம உருவாக்கி குடுத்துட்டோம். மரம் எல்லாத்தையும் வெட்டி, காற்று மாசு, தண்ணி மாசு எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி குடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மாடு அழியாமையும் பாரம்பரியமா நம்ம எந்த அளவு காப்பாத்த முடியுமோ, அந்த அளவு நம்ம காப்பாத்தி குடுத்தா, நம்மள பின்னாடி வர சன்னதிக்கு
கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல வழியை காட்டலாம். தெரியும் நீ மூடு